எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் ஜெபத்தோடு இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. கிருபையின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே நீர் எங்களை கூட்டி சேர்த்து இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே அப்பா உம்மை துதித்து பாடவும், ஆண்டவரே உம்மை துதிக்கவும், ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்கவும் இந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு கிடைக்காத ஆண்டவரே இந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல வந்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்மை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் உம்மை துதித்து பாடி அந்த வார்த்தையிலே பெலம் கொண்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். Father God, you speak to us today, Father. You show us the presence and give us the victory in this place, Father. There are so many people who came to this place with burden in their heart. Let your word encourage them. Let them receive the power of God to have a victorious life in their life, Father. Father, I pray that the person who came here, ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவார்களாக. Let them rejoice in you, Father. Let them rejoice in you. ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே வந்திருக்க ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே உமது பிரசன்னத்தை இந்த இடத்திலே ஆண்டவரே காண்பிக்க அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு மனுஷராய் அல்ல ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்களாக இந்த இடத்துல நின்று ஊழியங்களை செய்ய அவர்களை அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். முழுமையாய் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Welcome Pastor Zach Robert from Madurai and Brother Renswick, Stephen Renswick from Avadi. I will introduce them later on. Amen. May God bless you. May God bless you. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்போது நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று சொல்லணும். சரியா? கர்த்தர் நல்லவர். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லாமே, கர்த்தர் நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இயேசு கைவிடார் நான் சொல்லும் போது நீங்க சொல்லணும், ஒருபோதும் அவர் கைவிடார் நீங்க சொல்லணும். சரியா? இயேசு கைவிடார், ஒருபோதும் கைவிடார். இப்போ என்ன சொல்ல போறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஒருபோதும் இயேசு கைவிடாருன்னு சொல்ல போறீங்க. ஒருபோதும் இயேசு கைவிடார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கை பிடிச்சி சொன்னீங்கன்னா சொல்லுங்க, நானும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மை வெறுக்காத ஒரு சிநேகிதர் உண்டு. நல்ல கைகளை தட்டி இந்த காலையில் ஆண்டவர் நாமத்தை ஆர்ப்பரித்து அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும். ஏசாயா 54:10 ஆண்டு சொல்றார், மலைகள் பெயர்ந்து போகுமா? Can mountain be removed? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, மலைகள் விலக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டு சொல்ற, அது கூட விலக வாய்ப்பு இருக்கு. ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாதுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அவர் கிருபை விலகாதனால தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் நல்ல கைகளை தட்டி உற்சாகமா என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிட
ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமான, வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். மீண்டும் சொல்லுங்க, வழுவாமல் என்னை காப்பவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் மீண்டும் சொல்லுங்க, வழுவாமல் 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 என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமான. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம். நீங்க சொல்லுங்க, வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், ஓ வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உங்களை காக்கிற ஒருவர் உண்டு. ஆமென். இந்த பாடல் பாடணும், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர், வழுவாமல் என்னை காப்பவர். பாருங்க, யாக்கோபு மரிக்க போற நேரத்துல கடைசி சில வார்த்தைகளை யோசேப்புட்டு சொல்லிட்டு தான் அவர் போவாரு. அப்ப சொல்லுவாரு, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை. இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கும். He was my shepherd. அவர் என் மேய்ப்பராய் இருந்தார். ஆதரித்தார் தமிழ்ல போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல கரெக்டா போட்டு he is my shepherd. ஒரு மேய்ப்பனுக்கு தான் தெரியுங்க. ஆமென். ஆடுகளுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அவங்க வீட்டில் போய் ஜாலியாக தூங்க மாட்டாங்க. ஆடோடு ஆடா இருந்து பனியோ வெயிலோ குளிரோ. ஆமென். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், he is my shepherd. அவர் என் மேய்ப்பராக இருப்பதனால அவர் என்னை வழுவாமல் காக்கிறார். நீங்க விழ மாட்டீங்க, அவர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். சில பேர் சொல்வதை கேட்டு, பாஸ்டர் நான் விசுவாசத்தில் விழுந்து போகாமல் இருக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், உங்க விசுவாசத்தை துவக்கிறவர் அவர்தான், உங்க விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். He is the beginning and the end. அதனால பாடலாமா? எத்தனை பேர் சொல்றீங்க, என் மேய்ப்பர் அவர்தான்? உங்க மேய்ப்பர் அவரா இருந்தால்தான் நீங்க தாழ்ச்சி அடைவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த கடைசி சரணத்தை பாடலாமா? ஒருவேளை சரீரத்துல பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சொல்லுங்க, மேய்ப்பர் இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடலாமா கடைசி சரணத்தை? யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். அறிக்கை செய்யுங்க. ஓ யெகோவா ரூவா எந்த மேய்ப்பர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். எஸ் டாடி. ஓ வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமான. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் மலைகள். Thank you Father God. சொல்லுங்க, அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. ஓ அவர் கிருபை அவர் இரக்கம்.
change. Oh, we worship you, worship you, worship you, Lord. Oh, rabababa mama shandaraba. நல்ல கைகளை தட்டி செலிப்ரேட் பண்ணுங்க இந்த காலையில. அவர் மேல் உங்க மேல வச்ச கிருபை ஓ மாறவே மாறாது, ஓ விலகவே விலகாது. ஓ ரமமமமம சந்தரா. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாட போகிறேன். இந்த பாடல் சொல்கிறது, என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு உம்மை நான் ஆராதிப்பேன். ஆமென். சங்கீதம் 22 தாவீது சொல்லுகிறார், ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்ன்றார், அழுகிறார். ஏன்னா அவ்வளவு அலங்கோலமா இருக்கு வாழ்க்கை, ஒரு நிலையான வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் கைவிடப்பட்ட நிலைமை போல் இருக்கிறார், ஆண்டவரால் கைவிடப்பட்டது போல் உணர்கிறார். ஆனா 23ஆம் சங்கீதத்துல சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டை. என்னை அழகுபடுத்திட்டார், என் அலங்கோலங்களை என்ன பண்ணிட்டார், மாற்றிட்டார். நான் சொல்றேன், ஆமென். உங்க சீசன்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச். உங்க காலங்கள் மாற போகிறது. அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து கொண்டீங்க, ஆனா உங்க நீரூற்றாக்கி கொள்ள போறீங்க. ஆமென். ஸ்பிரிங் இஸ் கமிங். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஊற்று வருகிறது, ஊற்று வருகிறது. ஸ்பிரிங் இஸ் கமிங். தட் ஸ்பிரிங் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. அந்த ஜீவ ஊற்று, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையே மாற்றிடுவார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல தான் அலங்கோலமா இருந்ததை கர்த்தர் அழகுபடுத்தினார். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நீங்க தனியா வந்திருக்கலாம், ஹஸ்பண்ட் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இல்ல உங்க பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், சீக்கிரமாய் உங்களோடு சேர்ந்த கர்த்தரை ஆராதிக்கிற மாதிரி உங்க குடும்பம் ஒரு அழகான குடும்பமா இருக்கும், ஒரு மலை பட்டணத்தில் உயர்த்தப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டேக் திஸ் வேர்ட். விசுவாசிங்க இந்த வசனத்தை. ஆமென். சீக்கிரமாய் நான் ஹஸ்பண்டோடு வரப்போறேன், சீக்கிரமாய் நான் பிள்ளைகளோடு நான் கர்த்தரை சேவிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, இந்த ரட்சிப்பு உங்களோடு விடாது, உங்க பிள்ளைகளையும் பற்றி பிடிக்கும். இந்த ரட்சிப்பு உங்களோடு முடியாது, உங்க கணவனையும் முழு குடும்பத்தையும் பற்றி பிடிக்கும். அதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கணும். ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவது. இதுதான் ஆண்டவருடைய பிராமிஸ். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களோடு நிற்பது இல்ல, உங்க குடும்பத்தையும் பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா. இந்த பாடல்ல புது பாடல், ஆனா எளிதான பாடல். என்னோட சேர்ந்து கற்றுக்கொண்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த கோரஸ் இப்படி சொல்லுது, என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன். இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன். நல்ல கைகளை தட்டி பாட போறோம். தட்டி என்ன மகிமைப்படுத்தும், என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார ஒழுங்கினம் நீ
வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன மகுடமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன மகுடமாக. முடிஞ்ச தலைக்கு மேல கைகளை தட்டி என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். என் தலைக்கு மேல கையை தட்ட சொல்றேன்னா சீக்கிரமா ஆண்டவர் உங்க தலையை நிமிர செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களை தலைவனா தான் வைப்பார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல. அப்படின்னா ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற அத்தனை பேரும் யாரு கீழே வேலை பார்க்கணும்ல, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி தான் உங்களை உயர்த்த விரும்புறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பிசினஸை கொடுப்பாரு. He wants to make you a ruler. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இந்த பாட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றினீங்க. ஃபர்ஸ்ட் ஒழுங்கினம் நிறைந்த வாழ்க்கைய ஒளிமயமா மாற்றிட்டீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக மோன தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எதுக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மண். எல்லாம் மாமா மாமாலே வரும். அப்புறம் மனுஷன் மாய்மாலமானவனே அவனை திருப்பி விட்டு தள்ளல, அவனை மகனா மாத்திட்டாரு. எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் இதை நான் சொல்றேன்னா, தமிழ்ல எனக்கு ஒழுங்கினும் தமிழ் வரவே வராது. ஆனா எனக்கு ஆண்டவர் இப்படி வார்த்தையை கொடுக்குறாரு. எல்லாம் மாமால வரும், ஒழுங்கினத்தை ஒளிமயமா எதுக மோனையில வரும். எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஆச்சரியமா இருக்குடா, நீ தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டே இருப்ப, நீ தமிழ்ல பாடல் ஏற்றுன்னு. எனக்கு கடவுளை கூட நாங்க நினைச்சு பார்த்தது கிடையாது. நாங்க தமிழ்ல பாஸ் ஆகணும், தமிழ் டீச்சர் ஃபாஸ்டிங் ஜோம் பண்ணி தான் நாங்க தான் பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான் பாஸ் பண்ணோம். நான் ஏன் இதை நான் சொல்றேன்னா, அழகுபடுத்துகிறவருங்க அலங்கோலங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், அழகுபடுத்துவார். எனக்கு சின்ன ஞாபகம் இருக்கு, தமிழ் டீச்சர் என்ன எழுத சொன்னார், நல்ல சமாரியன் ஐக்கியம். அதாவது எங்க அப்பா வந்து he was the founder of that organization, Good Samaritan Fellowship. தமிழ்ல வந்து நல்ல சமாரியன் ஐக்கியம் அதை எழுத சொன்னார் தமிழ் வாத்தியார். நான் எழுதினேன், விறுவிறுன்னு எழுதிட்டேன். அவர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமித்து போனார். என்ன எழுதி தெரியுமா? நல்ல சமாரியன் அயோக்கியம் எழுதியிருந்தேன். பர்பஸா எழுதல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அவர் சொன்னார், அட பாவி, உங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குனா அது அயோக்கியம் எழுதி வச்சிருக்காரு. இன்னொன்று சொல்ல, தேசிய கொடி எழுத சொன்னார். நான் தேசிய கேடி அப்படின்னு எழுதி வச்சேன். ஒத்த கொம்பு போடுறதா ரெட்டை கொம்பு போடுறதா இன்னைக்கு வரைக்கும் சில டைம் குழம்பும். ஆனா எனக்கு கர்த்தர் அழகுபடுத்தி வச்சிருக்கிறாருங்க. என் பலவீனத்தில் அவர் பலன் விளங்குதுங்க. நான் சொல்ல, நிச்சயமா உங்க பலவீனத்தை பார்த்துட்டு கடந்து போக மாட்டார். பேதுருவை பார்த்துட்டு கடந்து போகல, அவனை பார்த்து சொன்னாரு, நீ நானல் தான், நீ யோனா தான். ஆனா நான் சொல்றேன், உன்னை பேதுருவாய் நான் மாற்றுவேன், உன்னை கற்பாறையாய் மாற்றுவேன். உன்னை பார்த்துட்டு அப்படி நான் கடந்து போக மாட்டேன். உன் பலவீனத்தை பார்த்துட்டு I will make you a rock. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால இந்த என்னை அழகுபடுத்துன்னு சொல்லும் போது நீங்க கைகளை தலைக்கு மேல கைகளை, மற்ற டைம் நார்மலா கை தட்டுங்க. எத்தனை பேர் கை கொண்டு வந்துருக்கிறீங்க? சில பேர் கை கட்டிட்டு இருக்கீங்க, என்னன்னு தெரியல, குளிருதா, ரொம்ப குளிருதா, பரவாயில்ல, கை தட்ட கட்ட சூடு பிடிச்சிடும். சரியா? தலைக்கு மேல கைகளை தட்டி, என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதி என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார இன்னும் சத்தம், என்ன அழகுபடுத்தும், என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார சொல்லுங்க, மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றி மன்னன் நீ
மேல கைகளை தட்டி அழகுபடுத்தும். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. அன்போடு என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. மனசார ஒளியினம் நிறைந்த வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றுனீங்க. நீங்க சொல்லுங்க. ஒளியினம் நிறைந்த வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றுனீங்க. மங்கி எறிந்த மனுஷன மகுடமாக மாற்றுனீங்க. மங்கி எறிந்த மனுஷன மகுடமா. உள்ளத்தின் ஆழத்தில் கைகளை தட்டி என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. மனசார அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றுனீங்க. சொல்லுங்க. அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றுனீங்க. புழுதியில் இருந்த மனுஷன பொன் சிறகாக மாற்றுனீங்க. புழுதியில் இருந்த மனுஷன பொன் சிறகாக. தலைக்கு மேல கைகளை தட்டி என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. மனசார ஒவ்வொரு அழகுபடுத்தும். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. மனசார மகிமைப்படுத்தும். கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை செய்கிறேன். மனசார மகிமைப்படுத்துறேன். மனசார சொல்லுங்க. மனசார ஆராதனை செய்கிறேன். மனசார மகிமைப்படுத்தும். one more time. ஆராதனை ஆராதனை செய்கிறேன். மனசார மகிமைப்படுத்தும். one more time. ஆராதனை செய்கிறேன். மனசார மகிமைப்படுத்துறேன். one more time. மீண்டும் மீண்டும் ஆராதனை. உங்க இருதயத்திலிருந்து பொங்கி வரட்டும். இருதயத்திலிருந்து நன்றி பொங்கி வரட்டும். நன்றி. ஓ ஆராதனை. ஓ மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். ஓ என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. மனசார என்னை அழகுபடுத்தும் தெய்வம் அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். நல்ல கைகளை தட்டி ஒரு மனசார மகிமைப்படுத்துங்க. இந்த காலவெல்ல மனசார ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு சந்தரல ரபதர மதரே லியரதர மசமர மதோல ரமஹா. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். நீங்க சொல்லு. கைகளை உயர்த்தி என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். one more time. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம்.
சொல்லி சொல்லுங்க. Oh, thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. திருத்துவ தெய்வமே நன்றி. எலோஹிம்க்கு நன்றி. எலோஹிம்க்கு நன்றி. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். எத்தனை பேர் விசுவாசம் உங்க வாழ்க்கை அழகா இருக்கும், நீர்ப்பாய்ச்சல் உள்ள தோட்டமா இருக்கும், வற்றாத நீருற்றா இருக்கும். இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுறார், உன்னுடைய வாழ்க்கை, உன் குடும்பம், உன்னுடைய எல்லாம் நீ வற்றாத நீருற்றா இருப்பாய். நீ வளர்மிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன், இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லுவோமா? Thank you Lord. உம்முடைய கரம், உம்முடைய கரம் எங்களை தாங்கி பிடிக்கிற கரம். விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். விட்டு கொடுக்கலை, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. உங்க சத்தம் எழுப்பட்டு சொல்லு. விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல, சாத்தான் கையில் மனுஷன் கையில். ஓ, விட்டு கொடுக்கல, கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்க சபையார் சத்தம். ஓ, சாத்தான் கையிலும். ஓ, விட்டு கொடுக்கலை. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. ஓ, கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரின். மீண்டும் சொல்லுங்க. பாவம், பாவம்
மனுஷன் உதவல் நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கல, சத்தத்தை உயர்த்தி விட்டு கொடுக்கல, கைகளை உயர்த்தி எஸ் விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல, சத்தான் கையில் மனுஷன் கையில் விட்டு one more time. ஜீசஸ் என்று கூப்பிடுங்க. கைகளை உயர்த்தி ஜீசஸ், தாவீதின் குமாரனே, ஓ எனக்கு இறங்கும் தெய்வமே. கைகளை உயர்த்தி ஜீசஸ் என்று சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு சால்வேஷன் உண்டாகிறது. ஜீசஸ், ஓ நசரேனா இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம், உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம். கைவிடாதவரே, கரை சேர்ப்பவரே, கைவிடாதவரே, கரை சேர்ப்பவரே. மதரபதா மமதோ, இழந்து போன அந்த கனெக்ஷனை பெற்றுக்கொள்ளுங்க, இழந்து போன அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. சிம்சோனே, இழந்து போன அந்த அபிஷேகத்தை திருப்பி பெற்றுக்கொள்ளுங்க. This is the time, this is the time, this is an hour to receive God's glory one more time, receive God's goodness one more time. Maradada badale, சிம்சோனை போல சொல்ல, ஆண்டவரே ஒரு முறை இறங்குங்க, மீண்டும் இறங்குங்க, உங்க மகிமையை மீண்டும் என் மேல் காண பண்ணுங்க. மரபாபா, கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி, மாறாத தெய்வம், மறையாத தெய்வம், மங்காத தெய்வம் மீண்டும் உங்களை கட்டி எழுப்புவாராக. ஓ இழந்து போன ஆதி அன்பை நீங்கள் மீண்டும் பெற்றுக் கொள்வீர்களாக. ஷதரா கதரா மசதேரியா தோரோ பதரா பதோரோ லிகபரா பதே யெசே கோரா பாபா சே மரபல ரபபா. இழந்து போன அந்த மகிமையை கர்த்தர் திருப்பி தருகிறார். இழந்து போன அந்த மகிமை திருப்பி ஆண்டவருக்கு தருகிறார். இழந்து போன அந்த மகிமை திரும்புகிறது, இழந்து போன அந்த பலன் திரும்புகிறது, இழந்து போன அந்த சுகம் திரும்புகிறது, இழந்து போன அந்த செல்வம் திரும்புகிறது. கைகளை தட்டி, in the name of Jesus is returning back, it's returning back. மீண்டும் திரும்புகிறது, மீண்டும் திரும்புகிறது. நாறிக்கொண்டிருந்ததெல்லாம் திரும்பி உயிரடைகிறது, உயிரடைகிறது. சதரே தோரோ பதரமா கதரபோ லேதரபசோ ஓரபபதே. ஆண்டவர் வந்து அற்புதத்தை செய்தார். நம்ம அருமையான சகேயு வீட்டுக்குள்ள வந்து ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்று இந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படின்னா, he was a son of Abraham, but he lost all glory, he lost the holiness, he lost praising, he lost prayer, he lost Jesus னே சொல்லலாம். பட் ஆண்டவர் அன்னைக்கு இறங்கினார், அவனை தேடி வந்தார். அதனால இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், இன்னைக்கு காலையில சொல்றாரு, எததான் நீ இழந்து வந்திருக்கலாம், நீயும் ஆபிரகாமின் குமாரனாய் குமாரத்தியாய் இருக்கிறாய். I will restore you. நீ இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருகிறார். நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு அப்படிதான், அவனுடைய ஆவி செத்து போயிருந்தது. ஆனா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி கேட்டபோது வேதம் சொல்லுகிறது, அவன் ஆவி உயிர்ப்பித்தது. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி, Lord, I want to be revived by you one more time. சில பகுதிகள் உங்க வாழ்க்கையில செத்து போயிருக்கலாம், உணர்வற்று போயிருக்கலாம், மறத்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார்.
நான் கைகளை உயர்த்தி ஐ வாண்ட் டு சரண்டர் மை லைஃப் லார்ட். உயிர்ப்பிங்க எந்தெந்த பகுதியெல்லாம் உயிர்ப்பிக்கணும். நம்ம யோசேப்பு உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம் யோசேப்பு உயிரோடு இருக்கிறதுனால நம்ம மகிழ்ச்சியை இழந்து வாழ தேவையில்லை. My Redeemer lives. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதத்தின் தெய்வம், எங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்வதற்காக நன்றி. எத்தனை பேர் சரண்டர் பண்றீங்க? ஆராதனை உச்சக்கட்டமே என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பு. எத்தனை பேர் இந்த ஆராதனை முடிவுல ஐ சரண்டர் சொல்றீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி ஐ சரண்டர். சொல்லுவேன். தேவையெல்லாம் நீர்தான், ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் ரட்சகரே இயேசுநாதா, கைகளை உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவரே, தேவையெல்லாம் நீங்க தான். உங்க காது கேட்க ஒரு 3 முறை உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. ஏன்னா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். காலை வேளையில் நம்ம எல்லாம் let us choose the right portion. சொல்லுங்க, ஆண்டவரே, you are our portion, you are our portion. நீங்க தான் எங்க பங்கு ஆண்டவரே. எங்க தேவையெல்லாம் நீங்க தான், எங்க ஆசையெல்லாம் நீங்க தான், எங்க தாகம் எல்லாம் நீங்க தான், எங்க பசி எல்லாம் நீங்க தான் என்று சொல்லி என் ஆண்டவரே, எங்க வாழ்க்கை உம்மையே சார்ந்து கொள்ளட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நின்றவனமாக சங்கீதம் 111 வாசிப்போம். Let's all read from Psalm 111. Psalm 111. அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அவருடைய செயல் மகிமை மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். தமக்கு பாய்ந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார்.
தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நட்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். The fearing of the Lord is the beginning of the wisdom. ஆமென். அப்படி பயந்ததுனால தான் இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். His praises shall, சொல்லுங்க, His praise endures forever. அவருடைய praises எப்பொழுதும் நின்று நிலைத்து நிற்குமாம். ஆமென். அருமையான ஆராதனைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். I thank God for the good worship and the praises we had in this place. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் இன்னுமாய் வார்த்தையினாக பலப்படுத்துவார் நம்புகிறேன். I pray that God will encourage you with the word of God. Let's pray for the offering. எங்களுடைய காணிக்கைக்காக ஜெபிப்போமாக. Brother Martin, please lead us in prayer. Amen. Please take your seats.